ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான கிரிங்கிள் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல சீனி கிழங்க வேக வச்சுக்கணும். இது ஒரு சின்ன சைஸ் சீனி கிழங்கு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். இதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சீனி கிழங்குல அந்த தொலியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படியும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதோட தொலியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு கலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சீனி 1/3 கப், உருக்குன வெண்ணெய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன். இது சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் கோதுமை மாவு ஒரு கப். நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்குறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சீனி கிழங்கு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மாவு கூட நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் 1 to 2 மணி நேரம் வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்கேங்க. இதை குட்டி குட்டி ஒரு பால் சைஸுக்கு நம்ம உருட்டிடலாம். உருட்டின இந்த பால்ஸ் எல்லாத்தையும் பவுடர் சுகரில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது கிரிங்கிள் குக்கீஸ். இது பேக் ஆகும்போது இந்த சுகர் கோட்டிங் நல்ல ஒரு கிராக் மாதிரி விட்டு ஒரு கிரிங்கிள் அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த சுகர் கோட்டிங் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இப்போது அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் இந்த குக்கீஸை உள்ளே வச்சுட்டு ஒரு 12 to 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது உடனே எடுத்துட வேண்டாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான சீனி கிழங்கு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு குக்கீஸ் இதை விட கொஞ்சம் சின்னதாக வேணும்னா குட்டி குட்டி பால் சைஸுக்காக உருட்டிக்கோங்க. பொதுவாக ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி கொடுத்தோன்னா சில குட்டீஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டாக குக்கீஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுங்க இதில் ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துருக்கோன்னு. இப்போ பாருங்கள், ஒரு குக்கீஸ் உடச்சி காமிக்கிறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சீனி கிழங்கு கூட வீட் ஃப்ளார் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த கிரிங்கிள் குக்கீஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா இதே மாதிரி சுகர் கோட்டிங் கொடுக்காம நம்ம நார்மலாகவும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குக்கீஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நல்ல கலர்ஃபுல்லான கிரிங்கிள் குக்கீஸ், சாக்கோ கிரிங்கிள் குக்கீஸ், அப்புறமா ப்ளம் கேக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.